2026 தேர்தலில் உங்களுக்கு யார் முதலமைச்சர் நான் சொல்றேன். நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான் ஃபர்ஸ்ட். அப்படின்னு சூப்பர். 2026 திரும்பவும் டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். என்ன காரணம்? டிஎம்கே இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நமக்கு கல்வியே தரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. இப்போ பாத்தீங்கன்னா கல்வியெல்லாம் ஸ்டாலின் ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் காலை உணவு திட்டம் எல்லாம் சொல்லுவாங்க ஈஸியா, நான் காலை சாப்பாடு தானே எல்லாம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு. அது அன்னைக்கு சாப்பிட்ற ஒரு பையன் கிடைக்கதான் தெரியும் அந்த உணவோட மதிப்பு என்னன்னா அவனுக்கு. ஸோ அதனால ரொம்ப நிறைய டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. நான் சென்னையில பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்டா பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட எல்லா தொகுதியிலும் நிப்பாட்ட வேட்பாளர் இருக்காங்களா? விஜய்க்கு அரசியல் நாலேஜ் இருக்கானா? அதை நான் கேட்குறேன். கொள்கையில ஆனா கொள்கை என்னன்னா அவங்க கொள்கை இப்போ பாத்தீங்கன்னா திராவிடத்தோட கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா சமூக நீதி சமத்துவம். சமூக நீதினா இங்க உள்ள எல்லாருக்குமே சமமா இருக்குதான் சமூக நீதி. சமத்துவம்னா கீழே உள்ள ஒருத்தனை தூக்கி வருவோம் சமத்துவம். அது திராவிடத்தோட கொள்கை. அடுத்து தமிழ் மொழி, தமிழ் விட்டு கொடுக்க கூடாது. பிஜேபி பாத்தீங்கன்னா தமிழுக்காக தான், இப்ப தமிழை ஒழிக்கிறதுக்காக தான் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க. அதை ஒழிக்கிறதுக்கு எதிராக தான் போராடுறார் ஸ்டாலின். அதனால தமிழ், சமூக நீதி, சமத்துவம் இது எல்லாத்தையும் மேல கொண்டு வரதான் திராவிடம். இதுக்கு எதிராக நடக்கிறதா பிஜேபி. அதனால நான் 2026 டிஎம்கே தான் நான் சப்போர்ட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஆடியோ லான்ச் ஒன்று நடந்துச்சு. மாநாடுன்னு சொல்றாங்க, ஆனா அது ஆடியோ லான்ச் தான். அது இதே இப்போ கவின் ஆணவ நடந்திருக்கு, இதே மாதிரி ஓட் ஷோ நடந்திருக்கு. அவர் ஏன் பேசலன்னா அவருக்கு ஜாதி ஓட்டு வராது, நான் அதை பத்தி பேசினேன், அதனால அதை பயப்படுறாரு. அதை பத்தியே பேச பயப்படுற அவரு எப்படி நாளைக்கு மக்களுக்காக பேச போறாரு? ஓட் ஷோரியை பத்தி கூட பேசலையே. அது கரண்ட் அஃபேர்ஸ், அதை பத்தியே பேசுறதுல அவர் தான் சிஎம் என்ன பண்ண போறாரு 2026